ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். நீதிபதி திரு டி.எஸ். அருணாச்சலம் அவர்கள் உரையிலிருந்து சில பகுதி. எல்லோருக்கும் மனக்குறை ஏற்படுவது சகஜம். எனக்கும் ஒரு மனக்கிலேசம் ஏற்பட்டது. குஜராத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு போய் திரும்பி வந்த நேரம் அது. அந்த நேரத்தில் தர்மராஜன் அவர்கள் என்னை மருவத்தூர் அழைத்தாரம்மாவிடம் அருள் வாக்கு கேட்கும்படி கூறினார். நான் தெய்வத்திடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று வாய் திறந்து கேட்பதில்லையே, எப்படி அருள் வாக்கு கேட்பேன் என்றேன். சும்மா வாருங்கள், அம்மாவின் அருள் இருந்தால் உங்களை கூப்பிட்டு அதுவே சொல்லும் என்றார். அப்படியே அருள்வாக்கு கிடைத்தது. என் மனதில் இருந்ததை அடிகளார் கூறினார்கள். அம்மாவிடம் வாய் திறந்து எதையும் கேட்க வேண்டியது இல்லை. எது நமக்கு தேவையோது நமக்கு கிடைக்கும். அடிகளார் திருவடியைப் பற்றிக் கொண்டால் போதும், அம்மாவின் திருவடிகளைப் பற்றிக் கொண்டது போல் ஆகிவிடும். திருவடிக்கு அவ்வளவு மகிமை உண்டு. சங்கரர் அவர்கள் சீடர்களின் பெயர்களை பாருங்கள், அவர்களின் பெயரிலேயே திருவடி சம்பந்தம் இருக்கும். பகவத் பாதால், கோவிந்த பாதர், கமலபாதர் என்றெல்லாம் பாதம் சம்பந்தப்பட்ட பெயர்களாகவே இருக்கின்றன. குரு பாதங்களுக்கு திருவடிக்கு அவ்வளவு மகிமை உண்டு. இந்தியாவின் வீழ்ச்சி குறித்து அன்றைய விவேகானந்தர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். அடிமை மோகத்தாலும் அஞ்ஞான தாலும் நம் நாட்டின் ஆன்மீக பலமழிந்துவிட்டது. இந்தியா விமோசனம் பெற வேண்டுமானால் ஆன்மீகம் ஒன்றே வழி என்றார். அந்த இரண்டில் அடிகளார் அவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஒரே சீரடியாகச் செவ்வாழையை கொடுத்திருக்கிறார்கள். பக்தர்களை கொண்டு பக்தியில் ஈடுபடுத்தி வருகிறார்கள். மேல்மருவத்தூரில் ஒருவகை கட்டுப்பாட்டை பார்க்க முடிகிறது. ஓம் சக்தி. ஓம் சக்தி.